சரி, செய்திக்கு நேராக போவோமா? யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதெல்லாம் எப்போயே மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். இதை பார்த்து வாசிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லோரும் பார்க்காம என்னையை பார்த்து சொல்லுங்கள், பைபிளை பார்க்காம. அப்படி இருந்தும் போட பார்க்குறாங்க. என்னை பார்க்குறேன்னு சொல்லி நைஸாக போட பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வசனத்தை மனப்பாடம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நல்லா மனப்பாடமாக சொல்ல பழகணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு மாதம் ஒரு வாக்குத்தத்தம் வசனம் எடுத்து அதை தியானிக்கிறோம். அதை அப்படியே மனசிலாக்கி ஒவ்வொரு மாதமும் என்ன வாக்குத்தத்தம் என்பதை எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தா என்ன செஞ்சிடும்? அப்போ வருஷத்துக்கு ஒரு 12 வசனம். 10 வருஷம் விசுவாசியாக இருந்தீங்கன்னா 120 வசனம் மனப்பாடம் ஆகிடும். ஆமேன். அப்போது இப்படியே வசனங்களை மனப்பாடம் பண்ணினால் உங்கள் மனசில் வேதம் நிறைந்திருக்கும். வாலிபன் எதனால் சுத்தமாவான்? வாலிபனை விசுவாசி எதனால் சுத்தமாகும்? வசனத்தை இருதயத்திலே வச்சு காத்து கொள்ளுவதனால் அவன் என்ன செய்கிறான்? அப்போ இருதயத்தில் வசனம் நிறைந்திருந்தால் நாம் பரிசுத்தமாய் வாழாது உதவும். ஆமென் சொல்லு. அல்லேலூயா. சரி, எல்லாரும் சொல்லுங்கள். சரி, இனி கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும். ஏன்னா கண்ணை திறந்து சொன்னால் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு சொல்லி. தேவரீர் நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுக்கு இந்த வசனம் என்ற அப்பத்தை ஆவியானவர் பகிர்ந்து தருவீராக. 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்த ஆண்டவர், இந்த வசனம் என்ற ஜீவ அப்பத்தை ஆண்டவரே எங்களுக்கு பகிர்ந்து எங்கள் ஆத்துமாவை போஷிப்பீராக. இது ஆத்தும ஆகாரமாக இருக்கிறனால் இந்த அப்பத்தை கொண்டு எங்கள் ஆத்துமாவை செழிப்பாக்க, திருப்தியாக்க எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோபு என்கிற பக்தன், யோபு என்கிற பக்தன் கிழக்கத்திய தேசம், இஸ்ரவேல் நாட்டுக்கு கிழக்கே வாழ்ந்த மனுஷன். வேத வசனம் ஏதோம் என்ற தேசத்தில் இவர் வாழ்ந்திருக்கிறார். எங்கே? ஏதோம். அந்த தேசத்தில் வாழ்ந்த இந்த யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி உத்தமனாய், சன்மார்க்கனாய், ஒரு நீதிமானாய், ஒரு சாட்சியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவன் வாழ்க்கையிலே ஒரு சோதனை வருகிறது. சோதனை என்றால் நாம் சில காரியங்களிலே போய் சோதனைகளிலே சிக்கிக்கொள்ளுகிற சோதனை உண்டு. ஆண்டவரா சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறது உண்டு. நாம் சிக்கிக்கொள்ளுகிற சோதனை அல்ல, ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை இந்த யோபுக்கு வந்தது. யோபின் சோதனை கடுமையான சோதனை. 10 பிள்ளைகளை இறந்து போச்சு. அவனுக்கு 10 பிள்ளை, 7 ஆம்பளை பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை. 10 பிள்ளைகள் ஒரே நாளில் செத்துச்சு. சொத்துக்கள் எல்லாம் அவன் அள்ளிட்டு போயிட்டான். உடம்புல வியாதி வந்து எங்கேயும் போக முடியாத நிலைமை. உடம்பெல்லாம் பருக்கள். உழைக்க வேலைக்கு போய் சாப்பிட முடியாது. சரி, நல்ல ஒரு மனைவி நீங்கள் இருங்க, இவ்வளோ காலம் எனக்கு உழைச்சி போடி, நான் போய் வேலைக்கு போய் ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி ஒரு நல்ல மனைவினா அது இருக்கு. அதுவும் அப்படி இல்லை. ஸோ அவனுக்கு மனைவியும் கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆனதுக்கு சொல்லுங்கள்
சமம். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் நொந்து நொறுங்கி கடவுளை நோக்கி பார்த்து தேவனை பார்த்து அழுது ஜெபிச்சு இருக்கிற நேரத்தில் கர்த்தரே வந்து அவனுக்கு தரிசனமாகிறார். அவனுக்கு தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். 38 அதிகாரம் 1 சொல்லுது, கர்த்தர் பெருங்காற்றிலே யோபுக்கு உத்தரவு கொடுத்தார். 38 அதிகாரம் 1. 39 அதிகாரம் 40 அதிகாரம் எல்லாம் 41 அதிகாரம் எல்லாம் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 40 அதிகாரத்திலே கர்த்தர் யோபுக்கு உத்தரவாக பேசுகிறார். சர்வ வல்லவரோடு வழக்காடுவதற்கு என்று அவரோடு பேசுகிறார். இப்படி பேசிக்கிட்டு அவன் சந்தேகங்களுக்கு பூரா கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டம், எல்லாத்துக்கும் கடவுள் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி பதில் கொடுக்கிற போது திரும்ப கடவுள்கிட்ட இவன் பேசுகிறான். யாரு? யோபு. அப்படி பேசின வார்த்தை தான் 1 2 என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் யோபுக்கு யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பதில் சொல்லுவதாவது, தேவரீர் சகலத்தையும் செய்ய. இது சாதாரண வார்த்தை அல்ல. கடவுளை பார்த்து சொல்லுகிறார், தேவரீர். கடவுளே, நம்ம பாஷையில் சொன்ன எப்படி? கடவுளே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ. நான் இழந்ததை நினைக்கல, செத்து போன பிள்ளைகளை நினைக்கல, எனக்கு கஷ்டத்தை நினைக்கல. எனக்கு ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய. நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை எவனும் தடுக்கவே முடியாது. தேவனுடைய மகத்துவத்தை வல்லமைகளை உணர்ந்து சொன்ன ஒரு வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 19 சொல்லுங்க. எப்படி இருக்காராம் கர்த்தர்? யோசனை சொல்றதுல பெரிய ஆள் மாதிரி சொல்லுவார். பெரியவர்னா யார்? பெரிய ஆள். பெரிய ஆள் மாதிரி யோசனை சொல்லுவார். எதையாவது செய்யணும்னு நினைச்சா வல்லமையா செய்வார். யார் சொல்றா? யார் சொல்றா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், அவர் செயலிலே வல்லவர். நம்ம தமிழ்நாட்டை சுதந்திரமான பிறகு ஒரு 10 பேர்கிட்ட நிறைய பேர் முதலமைச்சராக இருந்து நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வல்லவர்னு பேர், செயலிலே வல்லவர். யாருன்னு சொல்லிடுங்க? காமராஜர். காமராஜருக்கு அதனால தான் அவருக்கு என்ன பேர்? கர்ம வீரர். கர்மம்னா என்னது? ஐயோ கர்மம் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்மம்னா என்னது? செயல். இதில் செயலில் வல்லவர். இவங்க மற்ற முதலமைச்சர்லாம் அதை தருவேன் இதை தருவேன்னு சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் இவர் செயலில் அப்படி சொல்லாமலே செய்து காட்டுறவர். 10,000 பள்ளிக்கூடத்தை திறந்து காட்டினா, நம்ம ஒரு பள்ளிக்கூடமே திறக்கணும். 10,000 பள்ளிக்கூடத்தை திறந்து 20-30 அணைகளை கட்டி, ஒரு அணை கூட கட்டுறது கிடையாது. அவர் அவ்வளோ அணைகளை கட்டி விவசாயிகளுக்கு விவசாயத்தை செழிக்க வச்சு பள்ளிக்கூடத்தை வச்சு படிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி பைபிளை படித்து நம்ம படிக்கிறோம். இப்படி செயலிலே வல்லவர். யார்? நீங்கள் யாரில் காமராஜர்னு சொல்லிடுறீங்க. நம்ம டாபிக் வாங்க. யார்? கர்த்தர். சொல்லுங்க. கர்த்தர். அவர் அரசியலில் வல்லவர். நம்ம ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுவோமா? அவர் சகலத்தை செய்ய வல்லவர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், அவர் செயலிலே. பவுலப்போஸ்தலர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க. எபேசியர் நிருபம் 3 அதிகாரம் 20 எபேசியர் 3 அதிகாரம் 20 நமக்கு செய்ய
வல்லவராகிய அவருக்கு எப்படி செய்வாராம்? நமக்கு செய்ய வல்லவர். எப்படி செய்வார்? நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாய் செய்கிறதுல வல்லவராயிருக்கிறார். நீ கேட்டதை கொடுத்தேன், அப்படி இல்லை, கேட்டதுக்கும் மேலே கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. கேட்டதையும் கொடுப்பார், அதுக்கு மேலேயும் கொடுப்பார். அப்படின்னு யார் சொல்றா? பவுலப்போஸ்தலன் சொல்றார். பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த ஆண்டவர் அவர் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக செய்கிறதுல அவர் வல்லவர். அல்லேலூயா. அவர் இப்படி வல்லவர், கேட்டதை விட கொடுக்கறதுல வல்லவர். எரேமியா சொல்றாரு, செயலில் எதை செஞ்சாலும் அவர் வல்லவர். யோபு சொல்றார், மொத்தத்தில் சகலத்தையும் செய்ய வல்லவர். எனக்கு ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தை வருதுன்னா, சகலத்தையும் எது எதுன்னு சொல்லலையே. எது எதுன்னு நம்ம தான் சொல்ல போகிறோம், படிக்க போகிறோம். ஆமென். எதை எதை செய்கிறதுல அவர் வல்லவர்னு பார்க்க போகிறோம். அவர் மொத்தமாக சொல்லி முடிச்சிட்டார். அவர் யார்? எதில் வல்லவர்? சகலத்தில் செய்கிற வல்லவர். ஆனால் எது எதில் வல்லவர்னு நான் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சொந்தமாக இல்லை, பைபிளில் இருந்தேன். முதலாவது எதில் வல்லவர் பார்ப்போமா? தானியேல் புஸ்தகம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தப்பு வைக்கிறதிலே வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பு வைக்கிறதிலே, காப்பாற்றி விடுவதிலே, ஒரு சிக்கல்ல இருந்து காப்பாற்றி விடுவதிலே, விபத்துல இருந்து காப்பாற்றி விடுவதிலே, பிரச்சனையில் காப்பாற்றி விடுவதிலே, உங்கள் வியாதியிலிருந்து உங்களை காப்பாற்றுகிற விஷயத்திலே, ஏதோ தப்பு வைக்கிறதுலே வல்லவர். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய இயேசு நம்மளை தப்பு வைக்கிற விஷயத்திலே அவர் வல்லவரார். ஆனால் யோபு மொத்தமாக சொன்னார், சகலத்தை செய்ய வல்லவர். அதில் ஒன்று தப்பு வைக்கிறதுல வல்லவர். என்ன அப்படி பிரச்சனை? என்ன தப்பு வைக்கிறது? உங்களுக்கு தெரியும், பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத்நேச்சார் எல்லாரும் அவனைத்தான் வணங்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தான். எல்லாரும் வீட்டிலையும் என் சிலையை செஞ்சு வச்சு என்னையை கும்பிடுங்கன்றான். யார்? அவனுக்கு மொத்தமாக ஒரு 70 அடி உயரத்தில் ஒரு சிலையை செஞ்சு வச்சு முழு 127 தேசத்தாரையும் அவனை கும்பிட வைக்கிறான். 120 தேசத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான ஆட்களை பூரா வர சொல்லி எல்லாரும் என் சிலையை வணங்குன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் அதிகாரியாக இருந்த தானியேல், சாத்ராக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் என்ன செய்யலை? வணங்கலை. இப்போ தானியேல் விஐபியாக இருக்கார், ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கார். அதனால அவரை ஒன்றும் டச் பண்ண முடியலை, அவரை டச் பண்ண முடியல, அவரை வணங்குன்னு கட்டாயப்படுத்த முடியல. ஏன்னா அவரே யாருக்கு, ராஜாவே யாருக்கு தான் பயப்படுறாரு? தானியேலுக்கு தான் பயப்படுறாரு. ஏன்னா அவன் நினைக்கிறது, அவன் 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 மனசுக்குள்ள இருக்க சொப்பனத்தை பூரா இவன் சொல்றாரு. நேற்று ராத்திரி அவன் கண்ட சொப்பனத்தை இவர் சொல்லுவார். சொப்பனத்தை இன்னொருத்தர் கண்ட சொப்பனம், நம்ம கண்ட சொப்பனமே நம்மளால் சொல்ல முடியாது. தூங்கி எந்திரிச்ச பிறகு என்ன சொப்பனம் கண்டி என்ன சொல்ல தெரியாது, மறந்து போயிடுது. இன்னொருத்தர் கண்ட சொப்பனத்தை நான் சொல்லணும்னா எப்படி முடியும்? அதையும் சொல்லக்கூடியவர் யார்? அதனால தானியேலை குறித்த பயம் அவருக்கு, ராஜாவுக்கு. அதனால தானியேலை கட்டாயப்படுத்தி நீ எந்த சிலையை வணங்குன்னு சொல்ல முடியலை. அதனால மாட்டிக்கிட்டது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் என்ன சொல்றாரு? நீங்க என் சிலையை வணங்காவிட்டால் இந்த அக்னியிலே உங்களை தூக்கி போடுவோம். யார் யார் வணங்கலை எல்லாரையும் தூக்கி போடுவோம். அத்தனை பேர் வணங்கிட்டாங்க, 3 பேர் தவிர. சாத்ராக், மேஷாக், இந்த 3 பேர் தவிர அத்தனை பேர் வணங்கிட்டாங்க. அப்போ 3 பேரை கூப்பிட்டு கேட்குறாரு ராஜா நேபுகாத்நேச்சார். ராஜாவுக்கு அந்த நாட்களில் அவன் தான் சர்வாதிகாரி, அவன் தான் நீதிபதி, அவன் தான் ஜட்ஜு, அவன் தான் எல்லாமே அவன் தான். அவனை மீறி எதுக்குமே செய்யவே முடியாது. சாலமோன் சொல்றாரு, ராஜாவின் கோபம்
மரணதூதன். எப்படி சொல்லியிருக்கு? ராஜாவின் கோபம் மரணதூதனுக்கு சமம், மரணத்தை உண்டாக்கும். அவ்வளவு கோபம். அவர் ராஜா கோபம் வராமல் நடந்துக்கிறணும். அப்படிப்பட்ட பவரில் இருக்கான். அவனை எதிர்த்து சொல்கிறாங்க இந்த 3 பேர் சேர்ந்து. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எங்கள் தேவனை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், கும்பிட மாட்டோம், குனிய மாட்டோம், கும்பிட மாட்டோம். எங்கள் தேவனை தவிர யாரையும் கும்பிட மாட்டோம். அப்போ ராஜா சொல்கிறாரு, என்னை கும்பிடாட்டா உங்களை தூக்கி எதில் போடுவேன்? அக்கினியில் போடுவேன். அப்போத்தான் இவங்க சொல்கிறாங்க 3 பேர் சேர்ந்து, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எனக்கு இந்த இடத்துல தானியேல் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. அவங்க சொல்கிறா பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு அவங்க உறவு, ரிலேஷன்ஷிப். இப்போ கர்த்தருடைய பந்தி இருக்குது, இதை ஏன் புசிக்கணும்? கடையில் மட்டும் அப்பமும் திராட்சை ரசம் வாங்கி நம்ம வீட்டில் குடிக்கக்கூடாதா? இதே இங்கே புசிக்கணும், இதே இங்கே புசிக்கணும். அவர் சொல்கிறாரு, இதை புசிப்பது என்ன செய்கிறேன்னு அர்த்தம். நினைவு கூறுகிறாய், என்னை நினைவு கூறும்படி இது ஆண்டவரை நினைக்கிற ஒன்று. 2வது அவர் என்ன சொல்கிறாரு, இதை மட்டும் நீ வாங்கி புசித்தால் என்னோடு நீ ஐக்கியமாயிருக்கிறாய். ஏனென்றால் இது அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமுமாக நினைவு கூர்ந்து சாப்பிட்றோம். அப்பத்தை சரீரமாகவும் ரசத்தை இரத்தமாகவும் நினைவு கூறுகிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதை புசிக்கிறவன் என்னோடு, பலிபீடத்தில் உள்ளதை புசிக்கிறவன் பலிபீடத்தோடு, பலி பொருளை புசிக்கிறவன் பலியோடு ஐக்கியமாக இருக்கிறான். இப்போ இயேசு தருகிற பலி பொருள் தான் எது? அப்பமும் இரத்தமும் சதையும். இரத்தமும் சதைக்கு அடையாளமாக இதை சாப்பிட்றோம். அப்போ அவருடைய இரத்தமும் சதையும் ஆகிய நினைவு கூர்ந்து இதை புசிப்பது அவரோடு ஐக்கியமாகிறோம், உறவாகிறோம், ரிலேஷன் ஆகிறோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இதை புசிக்கிறவன் என்னோடு ஐக்கியமாக இருக்கிறான். ஐக்கியமாக இந்த உறவு இந்த 3 பேருக்கு இருக்கு. சாத்ராக் மேஷாக் 3 பேர் சொல்கிறாங்க, எங்கள் தேவன். ஆமென். இது எங்கள் தெய்வம், இது எங்கள் தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நம்முடைய தேவன் நம்மளை என்ன செய்கிறவ? சகலத்தையும் செய்ய தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சகலத்தையும் செய்கிறதுல தப்புவிக்கிறதுலே அவர் வல்லவராக இருக்கிறார். விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தி. தூக்கிட்டு போனாங்க. ராஜா சொல்லிட்டான், தூக்கி இவ்வளோ சொன்ன பிறகு வச்சிருக்கான, தூக்கி எதில் போடுங்க? அக்னியில் போடுங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டான். தூக்கி அக்னிக்குள்ள போட்டிருக்காங்க. அக்னிக்குள்ள போனவங்க செத்து கிடக்காங்க, போட்டவங்க உயிரோடு இருக்காங்க. என்ன மாற்றம்? இதுதான் சகலத்தையும் செய்ய. எப்படி இருக்கும்? கரையில் நின்று போட்டவனுக்கு சாவு வருது, தீக்கில கிடக்கிறவனுக்கு சாவு வரல. இப்படித்தான் சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படி தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க வல்லவர். எப்படி தப்புவிக்கிறார் பார்த்தீங்களா? தப்புவிக்கிறார். சரி, யார் கைக்கு நம்மளை தப்புவிப்பார்? இப்படி ராஜாவுடைய கைக்கு நம்மளை தப்புவிப்பார். இதை ராஜான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? 91 சங்கீதம் 3 வசனத்தில், சீக்கிரம் எடுங்க, நேராகுது, நமக்கு பந்திக்கு போகணும். வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். நம்முடைய தேவன் தப்புவிக்கிறதுல வல்லவர். எதில் தப்புவிப்பார்? வேடனுடைய கண்ணி. வேடன் என்பது நமக்கு யாரு? சாத்தான். ஒரு குருவிக்கு வேடன் ஆபத்தான நபர், அந்த குருவியை பிடிக்கிறது. அதுபோல நம்மை பிடிக்க வருகிற வேடன் யார் என்றால்
சாத்தான். இப்படி சாத்தானுடைய கைக்கும் கொள்ளை நோய்க்கும் எப்படி இருக்கு? நம்மளை பாழாக்குகிற, நம்மளை நாசமாக்குகிற கொள்ளை நோய்க்கும் நம்மளை என்ன செய்வார்? தப்பிப்பார். கொள்ளை நோய்னா திடீர்னு வர்ற நோய். ஒரு செலவெல்லாம் போய் ஒரு 5000 ரூபா மிச்சமாக இருக்குது அந்த மாதம், டக்குன்னு ஒரு வியாதி வரும், ஒரு காய்ச்சல் வரும், அல்லது ஒரு கட்டி வரும், 5000த்துக்கு 10,000 செலவாகிடும். அடுத்த மாதம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சிக்கனமாக சேர்த்து வருவீங்க, அதுக்கு ஒரு வியாதி வரும், அதுக்கு ஒரு செலவாயிடும். ஆக மொத்தம் அடிக்கடி வியாதி வந்து 10 பைசா கூட மிச்சம் பண்ணாமல் ஆக்குறது. இதுக்கு பேர் தான் என்ன நோய்? பாலாக்கும் கொள்ளை நோய். எப்படி சொல்லுங்கள்? நம்மளை பாலாக்கிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ வந்து செலவு உண்டாக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் பாலாக்குகிற கொள்ளை நோய். என் கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பா. நம்முடைய தேவன் தப்புவிக்கிறதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். சகலத்தையும் செய்கிறதிலே நம்மளை தப்புவிக்கிறதிலே வல்லவராயிருக்கிறார். ரெண்டாவது எதிலிருந்து நம்மளை தப்புவிப்பார்? அதே 97ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. கடன்னு போகிறேன், விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் என்னோட ஸ்பீடாக வாங்க. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என்னப்பா ஆச்சு வசனம்? அது எல்லாரும் வாசிங்க. துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிப்பார். துன்மார்க்கன்னா யாரு? துஷ்டன், ரவுடி. நம்ம வாசியில் சொன்னால் ரவுடி, அடாதுடி பண்ணுறவன். தெருவில் 1-2 கிடக்கும், ஊருக்குள்ளே 1-2 கிடக்கும். அவன் பெரிய எதுனாலும் வந்து நிற்பான், சண்டைக்கு படார்னு அடிப்பான். துன்மார்க்கன், துஷ்டன், அடாவடி பண்ணுறவன், அவன் கைக்கு நம்மளை என்ன செய்வார்? தப்பிப்பான். புரியுதுங்களா? ஏன்னா அவனை வச்சு சண்டை போட முடியாது. அவனுக்கு அரசியல் இருக்கும், பொலிட்டிக்கல் இருக்கும், ஏதாவது ஒன்று அடாவடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கும், காசு பணம் இருக்கும், இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய கைக்கு நம்மளை என்ன செய்ய முடியும்? தப்பு வைப்பான். அவனுடைய கைக்கு நம்மளை தப்பு வைப்பான். இதை இன்னொரு விதத்தில் சொல்கிறாரு. யார்? எரேமியா தீர்க்கதரிசி. வாசிங்க 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். டக்குன்னு பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைப்பார். அங்க துன்மார்க்கன் கையின் இருக்கு, இங்க யாரு? பொல்லாதவன். துன்மார்க்கன், பொல்லாதவன், மொத்தத்தில் சொன்னா ரவுடி பே. இவங்க கையிலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பார். அப்படி தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். தீவிரவாதிகள், அடாவடி பண்ணுங்கள், எதுக்கு கொலை செய்ய தயங்காதவர்கள், அவங்க கையில் கூட சில நேரம் போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அவர்கள் கைக்கு நம்மளை என்ன செய்வா? தப்பு. அப்போ மொத்தத்தில் சொன்னால் மனிதர்கள் கையிலிருந்து நம்மளை தப்பிப்பா. மனிதர்கள் கையிலிருந்து முதல்ல சொன்னேன், அரசனுடைய கையிலிருந்து தப்பு வைத்தான். வேடனாகிய சாத்தானுடைய கையிலிருந்து நம்மளை தப்பு வைப்பார். அடுத்து சொன்னேன், பாலாக்கும் நோய்களிலிருந்து நம்மளை தப்பு வைப்பார். இப்போ துஷ்ட மனிதர்கள் கையிலிருந்து நம்மளை, பொல்லாதவர்களாகிய துன்மார்களாகிய ரவுடிப்பயிலு கையிலிருந்து நம்மளை தப்பு வைப்பார். இன்னும் என்ன சொல்கிற வாசி, தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிங்க. சஞ்சலப்பட்டு 6:16 வாசிங்க. எதை வாசிங்கன்னு தெரியல. ராஜா ராஜா தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அந்த இடத்துல கேப் விடாமல் வாசித்து பழகணும். ஆராதிக்கிறன்னு சொல்லக்கூடாது, ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். நல்லா கவனிச்சுக்க, என்ன நடந்தது?
ராஜா தானியேலை சிங்கக்கவியிலே போடுகிற ஒரு நிலைமை வந்துருச்சு. தானியேல் சாதாரண மனுஷன் அல்ல, அரண்மனையிலே ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறான். ஆனால் இவன் யூதனாய் இருக்கிறான், இஸ்ரவேலனாய் இருக்கிறான். மற்றவர்களெல்லாம் பாபிலோனியர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர். இவனுக்கு உயர்ந்த பதவி கொடுத்து மற்றவங்களாம் கீழே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ராஜாவே இந்த தானியேல் உங்களுடைய கட்டளையை மீறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜா ஒரு சட்டம் போட்டார், யாருமே ஒரு மாதத்துக்கு எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் இருந்துருவீங்களா? இருந்துருவீங்க. ஒரு நாளைக்கு வீட்டிலையும் சாமி கும்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இருப்பீங்களா? அதுவும் இருந்துருவோமே. நம்ம விசுவாசிகள் பயங்கரமான ஆட்கள். ஆனால் தானியல்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். தானியேல் சொல்கிறாரு, நான் ஆராதிக்கிற தேவனை என்னால் ஆராதிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அடப்பாவிகளா, ஜெபம் பண்ணுவேன்றார். அப்படி யாராவது ஜெபம் பண்ற தெரிஞ்சா அவனை பிடிச்சு எங்க போடப்படும்? சிங்க கபியில போடணும். சிங்கம் பசியா கிடக்கும், எதிரா திங்க கிடைக்கும். உள்ள போட்டோன்னு அப்படியே பிச்சு தின்றும். சிங்க கபியில இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கு. எல்லாரும் பயந்துக்கிட்டு யாருமே சாமி கும்பிட்றது ஜெபம் பண்றது எல்லாம் நிறுத்திட்டானுங்க. யார் மட்டும் செய்கிறான்? தானியேல் மட்டும். குற்றம் நிரூபிக்கப்பட்டது. தானியேல் ஜெபம் பண்ணுறார்ன்றது நிரூபிக்கப்பட்டது. அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்டார் தானியேலை, இப்படி எல்லாரும் உன் மேலே குற்றம் சொல்கிறாங்களே, நான் சொன்ன பிறகு என்னுடைய சட்டத்தை மீறி நீ ஜெபம் பண்ணது உண்மையா? ஆமாம், நான் அப்படி மாற்றி சொல்ல விரும்பலை, நான் கும்பிட்டது. நான் உங்களுக்கு நிறைய சலுகை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்த ஆபத்தெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன், உங்கள் சொப்பனத்தெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு உதவி செய்ய நினச்சா நீங்கள் பார்த்து சட்டத்தை மாற்றினா மாற்றி எனக்கு இது பண்ணி விடுங்க. அது எப்படி முடியாது? சட்டம் தான், உன்னை தூக்கி கபியில் தான் போடுவோன்றாங்க, உன்னை சிங்கத்துக்குள்ளே தான் போடுவோம். போட்டுக்காங்க, போட்டுக்காங்க, போட்டுக்காங்க. எனக்கு என்ன பொண்டாட்டியா பிள்ளையா? நான் போகிறேன் பரலோகத்துக்கு, போட்டுக்காங்க. உடனே ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தானியேலை கொண்டு வந்தார்கள். 15ஆம் வசனத்தில் ராஜா அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவுடைய கட்டளையின்படியே அப்படியே போய் தானியேலை அழைத்து கொண்டு வந்தார்கள். 16ஆம் வசனத்தில் ராஜா கட்டளையிட்ட தானியேலை கொண்டு வந்தார்கள். சிங்க கபிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ராஜாவும் சிங்க கபிக்கு பக்கத்தில் வந்துட்டார். ராஜா முன்னாடியே ராஜா என்ன சொல்கிறாரு, இப்போ தானியேலையும் கொண்டு வந்தாச்சு, ராஜாவும் வந்துட்டார். ராஜா தானியேலை பார்த்து சொல்கிறாரு, தானியேலே உன்னை நினச்சா பாவமாக இருக்கு, நீ ரொம்ப நல்லவன் தான், இந்த ஒரு விஷயத்தில் நீ இப்படி என் சொல்ல கேட்காம போயிட்ட, என்ன செய்ய? அப்போ தானியேல் சொல்கிறார், நீங்கள் நினச்சா என்னை காப்பாற்றலாம், சட்டத்தை மாற்றி என்னை விடுங்க, இல்லாட்டா விட்டுருங்க. சரி. அப்போ ராஜா சொல்கிறான் ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், இடைவிடாமல் அர்த்தம் டெய்லி ஜெபிக்கிறவர், என்ன வேலை கிடந்தாலும் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். இன்டர்செசரி கேப் இல்லாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற மனுஷன். நீ தொடர்ந்து ஜெபிக்கிற உன் தேவன் உன்னை தாப்புவிப்பார். நான் தானியேலா இருந்தால் அந்த நேரம் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? போயாவோ, இவர் காப்பாற்ற மாட்டாராம். எப்படி? இவர் காப்பாற்ற மாட்டாராம், என் தேவன் வந்து காப்பாற்றணுமா? அவர் எதுக்கு வரணும்? நான் உனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். ஒரு வார்த்தை, சரி தானியேலை நான் விட்டுறேன், அவன் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள்,
எனக்கு அடுத்த இடத்துல மந்திரியாக இருக்கான், அவனை வேணா நான் விட்டுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? என் தேவன் என்னை காப்பாற்றுவாரா இவர் சொல்லிட்டு போப்பார். போயா போ நீ எல்லாம் அப்படின்னு மனசில் என்ன செஞ்சுருக்கோம்? தானியலுக்கு ஓடி இருக்கான்னு அவர் சொல்லலை. சொல்லிட்டு, தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார். அப்புறம் அப்படி தப்பு வைப்பார்னு நம்புகிறேன், வந்து பார்க்குறேன், நாளைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டான். தூக்கி உள்ளே போடுங்கடான்ட்டு போயிட்டான். எல்லா பேருக்கும் குஷி ஆயிடுச்சு. தூக்கு தூக்கு, கையை காலை தூக்கு. யாரை தூக்குறாங்க? தானியலை தூக்கு. தூக்கும்போது தானியல் அப்படியே பார்த்துருப்பேன், ராஜா போகிறத பார்த்து, ஆளா பாவி, எம்பிட்டு உதவி செஞ்சுருப்பேன், ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒரு உதவி செய்யாமல் போகிறானே, ஏன் மனுஷ பயல்களுக்கு உதவி செய்கிறது போகிறான். அதுக்கு பிறகு மேலே பார்க்குறாரு, ஆண்டவரே காப்பாற்றினா இருந்து இந்த இது பண்ண நானும் வந்துடுறேங்க. தூக்குறாங்க, தூக்கி கொண்டு போய் எதில் போடுறானுங்க? சிங்க கப்பியில் கொண்டு போடுறானுங்க. போட்ட உடனே யாரோ ஒரு ஆள் வர்றா, நம்ம திங்க போகிறோம்னு நினச்சி அம்புட்டு திங்கமும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சிங்கம் கூட கிட்ட வந்த உடனே, தானியலை பார்த்த உடனே அப்படியே தலையை கொண்டு போட்டுட்டு அம்புட்டோட்டும் ஒதுங்கிருச்சு. தானியல் அப்படியே நிற்கிறாரு. அவ்வளோ சிங்கமும் அப்படியே கப்பிச்சுக்குன்னு போகுது, மூஞ்சி பார்க்குது. அம்புட்டு சிங்கமும் யார் முகத்தை? தானியலை பார்க்குது. அப்போது நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. தானியல் உட்காந்துட்டார். நேரம் ஆகிட்டே இருக்குது. ராத்திரி 12 மணி ஆகிடுச்சு. தூக்கம் வருது. யாருக்கு? தானியலுக்கு. தூங்குவோன்னு சொல்லி இப்படி தலையை கையை வச்சு தலைக்கு வச்சு படுக்க போகிறேன். ஒரு சிங்கம் வந்து என் மேலே படுத்துக்கணுது. சிங்கத்து மேலே தலையை வச்சு அப்படியே தூங்குறாரு. தூக்கி போட்டுட்டு போனானே சண்டால மனுஷன், யார்? ராஜா. அவனுக்கு என்ன வரல? அவன் விடிய விடிய மண்டபத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். தூக்கம் வரலை, வறண்டால் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். விடிய விடிய அவனுக்கு தூக்கம் வரல. எப்படி வரும்? வரல. விடியாமல் அதிகாலை ஜெபத்துக்கு போகிற மாதிரி வர்றான். அதிகாலையில் வந்து சொல்கிறான் 20ஆம் வசனத்தில், ராஜா கெபி கிட்ட வந்து நேரம் எங்கே தான் வந்திருக்கான்? தானியலை தூக்கி போட்டு அந்த சிங்க கெபி கிட்ட வந்துடான். கெபி கிட்ட வந்து நின்று எட்டி பார்க்குறான். யாரை காணோம்? தானியலை காணோம். தானியலை காணோம். உடனே செத்துட்டானோ, சிங்கம் தின்றுச்சோ, ஒன்றையும் காணமே. அப்போ இவன் கூப்பிட்றான் துயர சத்தமா. எப்படி? செத்துருப்பான்ற நினைச்சு அந்த துயரம் வருது. என்ன சவுண்டு? துயர சத்தமாய் தானியேலே. எப்படி கூப்பிட்றான்? தானியேலே இருக்கியா? போயிட்டியா? தானியேலே. அப்போ அவன் சொல்கிறான். இவர் பதில் சொல்லலை. யார்? தானியல் பதில் சொல்ல. நல்ல கொரட்டை விட்டு தூங்கியிருப்பார். எந்திரிச்சிட்டாரு. யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது. எந்திரிச்சு பார்க்குறாரு. என்னன்னு கேட்குறதுக்குள்ளர அடுத்த வார்த்தை வருது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய. ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சுதான் தூக்கி போட்டிருக்கவர். எப்படி சொல்லி தூக்கி போட்டிருக்கான்? எப்படி சொல்லி தூக்கி போட்டிருக்கான்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இந்த சிங்கத்துக்கிட்ட கொண்டு உன்னை போடுறேன் போ. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் தாசன், அவருடைய தாசன் தெரிஞ்சே சிங்க கெமிக்கல போட்டிருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிக்க சகலத்தையும் செய்ய அவர் வல்லவர். அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசவனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை 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 சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா?
அப்படி என்றால் என் தேவன் சிங்கம் போன்ற கொடிய விலங்குகளுக்கு நம்மளை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய்களுக்கு மட்டுமல்ல, பாலாக்குகிற நோய்களுக்கு மட்டுமல்ல, வேடன் போன்ற சாத்தானுடைய கிரியைகளுக்கு மட்டுமல்ல, துஷ்டர்களாகிய துன்மார்க்க ரவுடி மனுஷர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கு நம்மளை தப்புவிக்க வல்லவர். ஆமென். நமக்கு சிங்கத்துக்கு பயப்பட மாட்டோம், கொசுவுக்கு பயப்படுவோம். ஒரே கொசு கடியாக இருக்கவர். என் தேவன் கொசுவுக்கும் நம்மளை தப்புவிக்க. என்ன இப்படி கொசுன்னு லேசாக நினைக்க? கொசு கடியில் தான் மாவீரனே செத்தான். யார்? மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் எப்படி செத்தார்? கொசு கடிச்சு தான் செத்தார். அப்படி காவாங்களா? கொசு கடிச்சு சாவாங்களான்னு நினைக்காதீங்க. அந்த கொசு மலேரியா கொசு உண்டாக்குற கொசு. அது கடித்து அவனுக்கு என்ன வந்துருச்சு? மலேரியா காய்ச்சல். மலேரியா காய்ச்சலுக்கு அந்த காலத்தில் மருந்து கிடைக்காது, என்ன செய்யணும்னு தெரில. அதனால நம்ம இந்த காய்ச்சல் மாதிரி என்ன செய்யுது, ஜன்னி காய்ச்சல் மாதிரி தூக்கி தூக்கி அடிக்குது. அவனுக்கு என்ன செய்யணுன்னே தெரியலை, உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சது. அப்போ தான் சொன்னேன், உலகத்தையே நான் பிடிச்சேன். கிரேக்க மன்னன் மகா அலெக்சாண்டர், அவன் உலகத்தையே பிடிச்சேன், ஆனால் இந்த காய்ச்சலுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலையே, சாக போகிறேன். எல்லாத்தையும் பிடிச்சேன், வெறுங்கையாக போக போகிறேன். அதனால் என் பெட்டி அடக்கம் பண்ணுற பெட்டியில் என் கை ரெண்டையும் எங்கே போடுங்க? வெளியில் வச்சுருங்க, நான் ஒன்றும் கொண்டு போகலைன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். பாருங்க, இவ்வளோ பெரிய வீரன், உலக நாடுகளையே பிடிச்ச வீரன், அப்படிப்பட்ட கிரேக்க மன்னன் ஒரு கொசு கடிக்கு பதில் சொல்ல முடியலை. நம்மளுக்கும் அப்படித்தான். கொசுவை லேசாக நினச்சிடாதே, கவனமாக இருங்க. எதுக்கும் தப்புவிக்க நம்முடைய தேவன் சிங்கங்களுக்கும் தப்புவிப்பார், கரடிக்கும் தப்புவிப்பார், பாம்புக்கும் தப்புவிப்பார், கொசுவுக்கும் தப்புவிப்பார். சகலவற்றிலிருந்து நம்மளை கர்த்தர் தருவார். பாம்புன்னு லேசாக நினைக்காதீங்க. பாம்பு கடிச்சு செத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் பாம்பு கடிச்சு சாகாமல், விரியன் பாம்பு கடிச்சு சாகாமல் யார்? பவுல போசலன் வரால. அப்போ நம்முடைய தேவன் சகலவற்றிலிருந்து தப்புவிக்க வந்தவர். சிங்கத்துக்கு மட்டுமல்ல, பாம்புக்கு மட்டுமல்ல, எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்கிறார். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா? தப்புவித்தார் அல்ல, தப்புவிப்பார். வாசிங்க அதை ஒரு வசனம் மட்டும். ஏசாயா 46:4. ஏசாயா 46:4 கடைசி வரிய பாருங்க. இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதுவரைக்கும் உங்களை தாங்குவேன், இனி தப்புவிப்பேன். தப்புவித்தேன், தப்புவிக்கிறேன், தப்புவிப்பேன். தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ கொள்ளை நோய் வரட்டும், எவ்வளோ ஆபத்து வரட்டும், என் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், என்னால் மறக்க முடியாது. சில வருஷங்களுக்கு முன்பு பாம்பேயில் பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் வந்து பூமி ரெண்டாக என்ன செஞ்சது, அப்படியே வெடித்து நிறைய கிராமங்கள் எதுக்குள்ள போயிடுச்சு, வீடுகள் எல்லாம் பூமிக்குள்ளே போச்சு. அது உங்களுக்கு ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இருக்கும், 15 வருஷத்துக்கு. அங்கே பூரா அந்த பிள்ளையார் சதுர்த்தியை ரொம்ப கொண்டாடுவாங்க, கணேஷ் ஃபெஸ்டிவல். கரெக்டாக அன்னைக்கு தான் வந்துச்சு. அது கத்தராக பார்த்து என்ன செஞ்சது, பூமி. அப்போது நிறைய கட்டடங்கள் உள்ளே போச்சு, நிறைய போச்சு. அதில் ஒரு கிராமம், குக்கிராமம், இயேசு ஏற்றுக்கொண்ட கிராமம். சுற்றி இருக்கிற கிராமம் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு, இந்த கிராமம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. அதே இன்னொரு சாட்சி சொல்கிறாங்க. டவுனுக்குள்ளே வரும்போது, டவுனுக்குள்ளே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 2 மாடி 2 ஃப்ளோர் கீழே போயிடுச்சு. எதுக்குள்ளே? பூமி பிளந்து உள்ளே போயிடுச்சு. 3வது ஃப்ளோர் அப்படியே வந்து நிற்கிது. என்னன்னு கேட்டால், ஊழியத்துக்கு போனவங்க அவங்க 3வது மாடியில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, தங்கி இருந்திருக்காங்க. அவங்க பூமி அதிர்ச்சி வந்த உடனே
டக்கு டக்குன்னு வேகமாக எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்கு வந்துட்டாங்க. லிஃப்ட்டில் வந்தவுடனே லிஃப்ட்டு என்ன செய்யுது, அப்படியே வருது கீழே. 2 ஃப்ளோர் மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இவங்க வரும்போது அப்படியே பூமி அதிர்ச்சி நின்றுச்சு. லிஃப்ட்டை திறந்து வெளியே வந்த மாதிரி வர்றாங்க. என் தேவன் நம்மை வெரி குட், அல்லேலூயா, சகலத்தையும் செய்ய வல்லவர். இப்படிப்பட்ட ஆபத்துக்களில் இருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவிப்பார், தப்புவிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவரைக்கும் நீங்கள் அதிலிருந்து தப்புவிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த மாதம் உங்களை தப்புவிக்க போகிறார். அவர் சகலத்தை செய்ய வல்லவர். இந்த மாதம் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்கிற மாதம். உங்கள் வியாதி, உங்கள் பிரச்சனை, உங்கள் கடன் தொல்லை, உங்கள் காரியங்களை தப்புவிக்க போகிறார். எல்லாரும் எழுந்திருப்போமாக.